சார் ஒருத்தர் பேர் என்னப்பா? என் பேர் ஜி யுவராஜ். நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எம்எஸ் பசவன் கோட்டாய் படிக்கிறேன். என்ன செய்திருக்கிற? விதைப்பந்தா எப்படி செய்திருக்கிற? இது வந்து ஒரு நம்ம இனிமேல் வேப்பலை மரத்தில் வைக்கிறதுனா அந்த விதைக்கில் வீரப்போ நம்ம அதை பொறுக்கி மண்ணில் வச்சு முண்டு பிடிச்சி செய்வோம் சார். அதில் நம்ம எடுத்துன்னு போயிட்டு இந்தமாரி மரங்கள் இல்லாத இடத்துல இது போட்டோன்னா அது இயற்கையாகவே வந்து மரமாக இருக்குது சார். அந்த மாதிரி வச்சு நம்ம நெய்யெல்லாம் இருக்கலாம், அது தேவையான சாப்பாடு எல்லாம் இருக்கும் சார். மேலே வந்து தண்ணினா அந்த மரம் வச்சு தண்ணி வரும் சார். அடுத்தது காடுங்க எடுத்துன்னு போய் போட்டால் அது காடு மாரி தெரியும் சார். இந்தமாரி செடிங்க இல்லாத இடத்துல நம்ம இந்தமாரி போடலாம் சார். அடுத்தது முக்கியமாக வேறு என்ன வரும் மரத்துலேருந்து? பழம் கிடைக்கும் சார். சரி, அப்புறம் வேறு என்ன முக்கியமானது? அது வந்து நம்மளுக்கு தேவை ஆக்சிஜனு, நைட்ரஜன் அதெல்லாம் இதுதான். இது நம்மளுக்கு என்ன பாதிப்புனா நம்ம அந்த மத்தானோடனா அந்த நோயெல்லாம் தடுக்கும் சார். வெரி குட். ஆக்சிஜன் முக்கியமாக கிடைக்கும். ஓகே, வணக்கம் சார். உங்கள் பேரை சொல்லுங்கள். My name is Harini. My name is Jayashree. எந்த வகுப்பு? 7ஆம் வகுப்பு. எந்த பள்ளி? PUMS பசவன் கோட்டை. என்ன செஞ்சுருக்கீங்க? விதைபந்து. எதை வச்சு செஞ்சுருக்கீங்க? என்ன விதைகளை பயன்படுத்தியிருக்கீங்க? தீவனங்களை பயன்படுத்தியிருக்கீங்க. தீவனம் செடியா மரங்களா? இது மரங்கள். பரவாயில்ல. இதில் எப்படி உருவாக்குனீங்க இதை? களிமண் எடுத்துன்னு வந்து ரவுண்ட் பிடிச்சிட்டு அது வாட்டர் போட்டு அதில் அது உள்ள விதைகளை எப்படி சேகரிச்சிங்க சார்? மரத்துலேருந்து. ஸோ அந்த மரத்தில் அதெல்லாம் எடுத்துருங்க. பரவாயில்ல. என்ன பயன்கள் கிடைக்கும் இது மூலமாக? இது மூலமாக ஆக்சிஜன் நம்மளுக்கு காற்று தரும். இந்த மரங்கள் வளர எத்தனை காலம் ஆகும்? சீக்கிரம் வளருமா பொறுமையாக வளருமா? சீக்கிரம் வளரும். ஸோ அதனால தான் இதை எடுத்துருக்கீங்க. சீக்கிரமாக மரம் வளர்கிறதுக்காக வழி செஞ்சுருக்கீங்களா? இது வேறு என்னெல்லாம் கிடைக்குங்களா? இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு? அதிகமான காற்று கிடைக்கும். ஸோ அதிகமாக காற்று இல்லாத ஏரியாவுக்கு இது காற்று கொடுக்கும். நம்ம மாசுபட்ட காற்றை மாற்ற பயன்படும். நல்லது, நன்றி, பாராட்டு. உங்களுடைய பேர் என்னப்பா? என்ன பள்ளியில் படிக்கிறீங்க? என்ன வகுப்பு? நீ என்ன உருவாக்கியிருக்கிற? விதைப்பந்து. என்னென்ன விதைகளை போட்டு உருவாக்கியிருக்கீங்களா? அப்புறம் நாகப்பழ விதையெல்லாம் போட்டுருக்கோம். இதோட பயன் என்ன? இந்த விதைப்பந்துகளோட பயன் எப்படி பயன்படுத்துவீங்க? இதை உருண்டை பிடிச்சி ஓட்டை போட்டு அதை வச்சு உருண்டை பண்ணி என்ன பண்ணுறீங்க? சாலைகள் போக சொல்ல அங்கெல்லாம் மழை போக சொல்லலாம். அங்கே அந்த விதையெல்லாம் போட்டால் மழை வர சொல்ல முளைக்கும். சாலைகளில் மட்டும் போடுவீங்களா? வேறு எங்கேயாவது போடுவீங்களா? நிலத்தில், காடுகளில், தரிசு நிலங்கள் எல்லாம் கூட போடலாம். போட்டோம்னா என்ன ஆகும்? எப்போ முளைச்சி வரும்? எப்படி முளைச்சி வரும்? மழை பெஞ்சால் முளைச்சி வரும். இதுக்காக நம்மளுடைய உழைப்பு எதுவும் தேவை கிடையாது இல்லையா? அங்கங்கே போட்டுட்டோம்னா என்ன ஆகும்? மழை பெஞ்சால் தானாக முளைச்சி வரும். ஸோ இது மூலிமா என்ன பண்ணலாம்? காடுகளுடைய அளவை வந்து நம்ம அதிகமாக்கலாம். மரங்களை வந்து கஷ்டப்படாமல் நம்ம பள்ளம் தோண்டி செடி நட்டு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறோம் இல்லையா? ஸோ இது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியான வறண்ட நில தாவரங்கள் சொல்கிற நாகமரம், சீதாமரம், வேப்ப மரம் இந்த மாதிரியான விதைகளை நிறைய சேகரித்து உருண்டை பிடிச்சி அங்கங்கே விதை பண்ணி காடுகளில், விளைநிலங்களில், அதாவது தரிசு நிலங்களில், சாலை ஓரங்கள்லாம் நம்ம போகும்போது ஒரு பையில் போட்டுகிட்டே வாங்கணும், போட்டுகிட்டே போயிட்டோம்னா என்ன ஆகும்? அது மழைக்காலங்களில் தானாக முளைச்சிடும். இதனால் காடுகளோட எண்ணிக்கை அதிகமாகும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் மரங்களுடைய எண்ணிக்கை. சரியா?